ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஆரோக்கியா டிவி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ஸ்பைசியான டேஸ்டான எக் ரைஸ் எப்படி செய்கிறது தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பேனில் ஆயில் சேர்த்து நல்லா சூடானதும் முட்டை சேர்த்து முட்டையோட மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்து அதோடு கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா பொரிப்போம். நான் 4 எக்கு எடுத்திருக்கேன். 2 கப் சாதத்துக்கு, அதாவது 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு 2 கப் சாதம் தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது முட்டையை நல்லா பொரித்து அதை தனியாக எடுத்து வச்சுப்போம். இப்போது அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துப்போம். நல்லா ஆயில் சூடானதும் வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் தக்காளி, ஒரு பெரிய தக்காளி 1 ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாமல் துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது வெங்காயத்தை சேர்த்து நல்லா செவக்க வதக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கிய பிறகு இஞ்சி பூண்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிப்போம். வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா சிவக்க வதங்கிய பிறகு அதோட தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிப்போம். இப்போது நல்லா சிவக்க வதங்கியதும் மிளகாத்தூள் சேர்த்துப்போம். மிளகாத்தூள் நான் 2 கப் ரைஸுக்கு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்றாப்போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதோட மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துப்போம். முட்டையில் சேர்த்துருந்தாலும் இதுக்கும் கொஞ்சம் சேர்த்துப்போம். கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுவோம். நல்லா வதக்கும் போதே சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துப்போம். சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். சால்ட்டு கம்மியாக இல்லாமல் சாதத்துக்கு தகுந்தா போல், எவ்வளோ சாதமோ அதுக்கு தகுந்தா போல் சால்ட்டு சேர்த்துக்குங்க. இல்லை சாதத்துலேயே நீங்கள் உப்பு ஆல்ரெடி சேர்த்து வேக வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உப்பு சேர்க்க வேண்டியதில்லை. நல்லா வதக்கின பிறகு ஆல்ரெடி முட்டை பொரித்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து இதோட நல்லா கிளறி விட்டுக்குவோம். இப்போது வேக வச்சு தனியாக எடுத்து வச்ச சாதத்தை இதோடு சேர்த்து நல்லா கிளறிப்போம். சாதத்தை கொலைய வடிச்சிடாமல் இது போல் உதிரியாக தனித்தனியாக இருக்கிறது மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுப்போம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதோட மேலே கொத்தமல்லி சேர்த்து சர்வ் பண்ண வேண்டியது தான். ரொம்பவே டேஸ்டியான ஸ்பைசியான எக் ரைஸ் ரெடி. ஓகே, மீண்டும் ஒரு ஆரோக்கியமான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் ஆரோக்கியா டிவி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.